பென்னாகரம் அருகே இடிக்கப்பட்ட கோவிலை மீண்டும் கட்ட பொதுமக்கள் கோரிக்கை. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அடுத்து உள்ள முள்ளுவாடி கிராமத்தில் 5வது வார்டில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த கொள்ள மாரியம்மன் கோவில் இருந்து வந்தது. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலை அப்பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் ஒருவர் தன்னுடைய சுயநலத்திற்காக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக நீதிமன்றத்தில் பொய்யான தகவலை கூறி ஆக்கிரமிப்பு அகற்றும் என்ற பெயரில் நீதிமன்ற ஆணையை பெற்று கோவிலை மட்டும் இடித்துள்ளனர். இக்கிராமத்தில் வசித்து வரும் 400 குடும்பங்களைச் சேர்ந்த 2000 பொதுமக்களுக்கும் மற்றும் சுற்றுவட்டார 18 கிராமங்களுக்கும் குலதெய்வமான இக்கோவிலில் தினந்தோறும் பூஜைகள், ஆடி மாத கோவில் திருவிழா போன்றவை நடைபெற்று வந்த நிலையில் கோவில் இடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து முள்ளுவாடி கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மீண்டும் அதே இடத்தில் கொள்ள மாரியம்மன் கோவில் கட்ட வேண்டும் என தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதுகுறித்து முள்ளுவாடி பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி கூறியதை பார்க்கலாம். கொல்லாபுரியம்மன் கோயில் இது 100 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த கோயில். இதை தவறான ஒரு தகவலை கோர்ட்டுகளை சொல்லி என்க்ரோச்மெண்ட் அகற்றணும் அப்படின்ற போர்வையில் அது அந்த சர்வே நம்பரில் இருக்கிற அனைத்தையும் என்க்ரோச்மெண்ட்ன்றதுனால தான் ஆர்டர் கொடுத்துக்கிறாங்க. இவங்க ஒரே ஒரு கோயிலை மட்டும் கோயில் அது எந்த இதுலையும் மைண்ட் பண்ணல காட்டல. ஆனால் கோயில் அதுதான் ஆக்கிரமிப்பு அப்படின்ற மாதிரி எடுத்துட்டாங்க. ரோடுக்கும் கோயிலுக்கும் எந்த விதமான இடையூறும் கிடையாது. பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் எந்த இடையூறும் கிடையாது. ஆனால் அந்த மைண்ட் பண்ணி அந்த ஆர்டரை காட்டுறாங்க. இதுதான் என்கரேஜ்மெண்ட்ன்றாங்க. என்கரேஜ்மெண்ட்னா கோயில்ன்றது அந்த ஆர்டர்லேயே இல்லை. அது புறம்போக்கு அதாவது ரோடு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க. என்கரேஜ்மெண்ட் நிறைய பண்ணிட்டாங்க. போக்குவரத்துக்கு பாதிப்புன்னு சொல்லி தான் வழக்கே போட்டிருக்கிறான். வழக்கில் என்கரேஜ்மெண்ட் அகற்றம் அப்படின்னு சொல்லி நீதியரசர் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாரு. ஆனால் இவங்க அந்த ஒரே ஒரு கோயில் மட்டும்தான் என்கரேஜ்மெண்ட் ஒதுக்குப்புறமாக இருந்து மக்களுக்கு இடையூறு இல்லாததை 100 ஆண்டு காலமாக வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிற அந்த கோயிலை யாரோ ஒருத்தர் சுயநலத்துக்காக அந்த ஆர்டரை வச்சு தாசில்தார் மற்றும் டிஎஸ்பி EO எல்லாரும் சேர்ந்து அதெல்லாம் அகற்றிட்டாங்க. அந்த மூலஸ்தான ஆர்டரில் இந்த கோயில் எடுக்க சொல்லி ஆர்டர் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்க்கறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். உள்நோக்கமா ஏதோ இல்லை, ஒரு ஆள் பிழைக்கிறதுக்காக ஒரு ஊரே திரண்டு இன்னைக்கு வந்திருக்குது. இது 18 கிராமத்துக்கு சொந்தமான கோயில். இது 100 ஆண்டு பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயிலை தவறான ஒரு தகவல் அடிப்படையில் இது அகற்றப்பட்டிருக்குது. மீண்டும் இந்த கோயில் அதே இடத்துல நாங்கள் வழிபடணும். அதை மக்கள் விரும்புறாங்க. அதை எடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் ஊர் மக்களோட நாங்கள் வந்திருக்கிறோம். மோகன்ராஜ் அவனுடைய மனைவி மகேஸ்வரி அவர் திமுகவில் இருக்கார்.